ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி பர்ச்சேசிங் தான் பண்ண போகிறோம். ஸோ தீபாவளிக்கே நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸஸ், இன்னும் ஸ்வீட்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய கிராக்கர்ஸ்லாம் வாங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சரின்னு போகலாம். எங்கே உங்கள் அத்தை? பிரியா வா, பிரியா டைம் ஆச்சு, கிளம்பலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா. சரி நான் அத்தையை கூப்பிட்டு சொல்லுங்க டக்குனு. வாங்க போகலாம். மாமா கையில் வச்சிருக்கதா இல்லை இதுவா? தம்பி இதுதான் ஸ்பைடர்மேன். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே குட்டி பையனுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தோம். எதோ நீயே தொலைவி எடு சரிவீனே. தம்பி இங்கே பாருப்பா, இது ரெண்டில் எது வேணும் சொல்லு. இல்லை அவனே தொலைவி எடுக்கட்டும். அதான் அது வேணாம், இதில் பாரு இது வேணுமா? இல்லை இல்லை இப்படி வருது இல்லை, இது வேணுமா? பேச தெரியல. எது வேணும்? இது பாரு இப்படி ஷேட் ஆகுது, மாறுது. எது வேணும்? ரெண்டு வேணும். ஒயிட் எடுத்துக்க சாமி, ஒயிட் சூப்பராக இருக்கு. ஒயிட் வேணுமா? வீடியோ எடுக்கலான்னு அழகா மாட்டிக்கிட்டாங்க. சரி ஒயிட் கொஞ்சம் சின்ன. சட்டி வேணுமா? தம்பி திரும்ப திரும்ப சைஸ் பார்க்கலாம். சூப்பரு. திரும்ப சைஸ் பார்க்கலாம். தொலைவு சாமி, சீக்கிரம் தொலைவி எடு. டக்குன்னு எடு. செம்ம ஆர்வமாக இருக்காங்க கைஸ். அவன் பாருங்களேன் எப்படி தொலைவிட்டு இருக்கிறான்னு அவன் ட்ரெஸ்ஸை. மாமா ஒரு அங்கே இருக்காங்க, உனக்கு தொலைவிட்டு இருக்கிறாங்க. போய் பாரு மாமாட்ட போய் தொலைவு. அழுக்கு துணிக்கு மேட்ச் தான் வரும். அழுக்கு துணிக்கு மேட்ச் தான் வரும். சரவீனுக்கு செட் எடுத்தாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அதான் வந்துட்டாங்க. வச்சு பார்க்கலாம் வா. ஏன் வா எடுக்கலாம், டக்குன்னு ஓடியா. இன்னும் அத்தைக்கு வேற எடுக்கணும், டக்குன்னு எடு. தொலை விட்டா தொலைவிட்டே இருக்கும். 4 வாரத்துக்குலாம் எனக்கு எடுத்தாங்க. சரியாகுதுப்பா. போட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரெஸ் போட்டால் செம்ம குஷியாகிட்டாங்க, செம்ம என்ஜாயாக இருந்தோம். அதே போல் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா கை வச்சு இப்படி பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஷேப் மாறுதா, அதனால் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? சொல்லு சொல்லு. சூப்பராக இருக்கா? இங்கே வேற செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கா? இங்கே வாப்பா. நீங்க வேற எது பிடிச்சிக்குது உனக்கு? அன்னைக்கு விழுந்துட்டியா? சரி போ. ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் எடுத்தோன்னே செம்ம குஷி. அந்த கடை ஃபுல்லாக சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. சரி வா வா. வேணாம். ஸோ அதுக்கப்புறம் அதே ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட செக்ஷனுக்கு போயிட்டோம் அடுத்தது. ஸோ அங்கே போயிட்டு எனக்கான ஒரு சில டிஷர்ட்ஸ், இன்னும் நிறைய ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் வியர் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றா எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோட ஒரு சில ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அதில் நான் எது செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். அது தீபாவளிக்கு தான் நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு ஒவ்வொன்றும் நம்ம ட்ரையல் பண்ணியிருப்போம். அதை மட்டும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் பாருங்கள். முடிஞ்சால் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் நான் என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத.
அதுக்கப்புறம் அங்கே பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே பிரியாவுக்கு ஒரு சில லாங் ஃப்ராக்ஸ் அப்புறம் இன்னும் நிறைய லாங் களி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் காட்டுறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுடி வந்து வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை வைக்கிறதுக்கும் சேர்த்து எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் தருவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நாளைக்கு மறுபடியும் ஷாப்புக்கு போகணும். ஸோ அப்போ போகும்போது மீதி விலாக கண்டினியூ பண்ணுறேன். இது இல்லாமல் இன்னும் 2-3 டெனிம் ஜாக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை விலாக்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போனோன்னே கரெக்டாக அதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஒரு சில கிளிப்ஸ் காட்டியிருப்பேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ அந்த டெனிம் ஜாக்கெட் படி தனியாக ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக எல்லாம் அதில் பார்க்கலாம். ஸோ கைஸ் டே 1 வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 2 இப்போ வந்து பிரியாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு அந்த ஸ்டிச் பண்ண துணியை வாங்கிட்டு இன்னும் ஒரு சில ஷாப்ஸ்க்குலாம் போயிட்டு நம்ம வரலாம். ஸோ வாங்க நம்ம போகலாம். நாங்கள் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம். ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மால் போயிருந்தோம். ஸோ அங்கே இருந்த ட்ரெண்ட்ஸில் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பயங்கரமாக விளாண்டுட்டு இருந்தான். பட் நேற்று வந்து இருந்த அளவுக்கு குஷி இன்னைக்கு இல்லை. ஏன்னா நேற்று அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறனால அவன் செம்ம குஷியாக இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு எடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சிட்டானா என்னன்னு தெரியல. அதனால் குட்டி பையன் கொஞ்சம் சாதுவாக தான் இருந்தான். அத்தைக்கு நல்லா இருக்கா தம்பி? அத்தைக்கு நல்லா இருக்கான்னு இங்கே பாருப்பா, முன்னாடி பாருப்பா கண்ணாடி. இங்கே பாருப்பா, எல்லாரும் தூங்குற மாதிரி எப்படி சீன் போடுறோம் பிரியா. தம்பி அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. தம்பி அங்கே பாருப்பா, அத்தை கூப்பிட்றா. நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? வச்சுட்டு வந்துரு. இது பையன் மாட்டுதான் பாரு, தூங்குற மாதிரி நடிப்ப போடுற நீ. இந்த நல்லாவே இல்லையா? செம்மையா இருக்குன்னா நீ இருக்கிற நல்லா இல்லை. தனியாக செலக்ட் பண்ண மாமாவுக்கு எது வேணும். அதே போல் அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் ஒரு சில சேட்டையெல்லாம் பாருங்கள் என்னென்னட்டு. மயக்கம் போட்டு சாரி இவனெல்லாம் தூக்கி வச்சுட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். அதே போல் மாப்பிள்ளைக்கு நினப்பு ஃபுல்லாக சொம்பு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாப்பிள்ளைக்கு ஃபுல்லாக எல்லாம் வாட்ச் மேலேயே தான் நினப்பு இருக்குது. சவுண்டு கையை வச்சுட்டு உனக்கு வாட்ச் கேட்குதாடா? அப்பா ஃபோன் பண்ணுறியா? சரி வா சர்வீன், நீங்கள் வா சர்வீன், வாப்பா போதும். ட்ரெஸ் உனக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்து அவங்க வாட்சை பார்த்துட்டே இருக்கு. ஸோ நாங்கள் எடுத்து கொடுத்த டிஷர்ட் கூட பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கவே இல்லாமல் வாட்சோட ஆர்வத்திலேயே இருந்தான் பயங்கரமாக. சூப்பர், திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி செம்மையாகுதா? இங்கே பார்த்து சொல்லு, எங்கே போகலாம்? சரிண்ணா, எங்கே போகலாம் அடுத்தது? சரிண்ணே, எங்கே போகலாம்? எங்கே போகலாம் அடுத்தது? அடுத்தது எங்கே போகலாம்டா? கேப்சி போகலாமா? முதல்ல ட்ரெஸ் எடுத்தியா? ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில குழந்தைங்களை வச்சுட்டு வண்டியில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே இவன் பயங்கர ராவடி பண்ணிட்டான். ஸோ அங்கேருந்து அப்படியே ஏமாற்றி நேராக டெக்கலான்குள்ளே கொண்டு வந்து இங்கே 2-3 பாலை போட்டு 2 தட்டு தட்டிட்டு சைக்கிளில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்கேட் போர்ட்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியானோம். ஒரு இடத்துல நிற்கிறோம். வீட்டில் இருக்கிற சைக்கிளே ஒழுங்காக ஓட்ட மாட்டேன், இது சைக்கிள் ஓட்டுறாங்கிற. ஆ
வீட்டில் சைக்கிள் என்ன பூஜை பண்ணுறியா சரின்னு? டேடிக்கு ஃபோன் பண்ணிடலாமா? ஆ சர்வீன் சைக்கிள் கேட்குறான். இறங்க மாட்டாங்கண்ணா. சரி இறங்க சாமி. சைக்கிளை முடிச்சுட்டு அடுத்தது இதுவா? நீ ஓட்டு, போய் ஓட்டு. ஐயா கையை எடுத்தா ஓட்டிடுவியா? என்ன என்ன கையெடுத்து ஓட்டிடுவியா? விழுந்துருவியா? விழுந்துருவியா? தானே வீட்டில் போய் விளையாடலாம். வச்சுட்டு வா. இங்கேயும் ஸோ அதனால் அதில் கொஞ்சம் நேரம் விளையாட்டு கட்டிட்டு அப்போ நாங்கள் நேராக கேஎஃப்சிக்கு போயிட்டோம். கடைக்காரங்களா? அதில் எடுக்கூடாது. ஸோ கேஎஃப்சியில் போயிட்டு இந்தியன் தந்தூரி சிக்கன் ரோலும் அண்ட் கொரியன் டேங்கி சிக்கன் ரோலும் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதை வாங்கிட்டு 2 பேரும் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். நம்பர் போட்டிருக்குப்பா தம்பி. தேங்க்யூ. அத்தை எடுங்க. இங்கே பேர் அத்தை எடுங்க. சரி நீங்கள் பேர் போதும் இதில் தின்னு. ஆகட்டும். அப்படி நடந்து வா. போ சரி வா. ஸோ கைஸ் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். பச்சா முடிச்சியா சரின்னு சொல்கிறோம். சொன்னும் உள்ளே போய் தாத்தா பாட்டிக்கிட்ட காட்டலாமா? ஸோ கைஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துட்டியா? பர்ச்சேஸ் பண்ணிட்டானோ? தம்பி இதெல்லாம் அந்த ஆயத்தாத்தாக்கு போட்டு காட்டலாம் எப்படி இதுன்னு. ஆயத்தாத்தா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே சரி ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி பர்ச்சேசிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கிராக்கர்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ தீபாவளிக்கு ஒரு 20-25 டேஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால அதெல்லாம் தீபாவளி பக்கமாக வாங்கிக்கலான்னு அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கைஸ். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. என் மூஞ்சி இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தனால ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால தான் என் மூஞ்சி இப்படி இருக்கு. சரி கைஸ் பாய்.